சரிம்மா. இப்போ இந்து திருமண சட்டப்படி நம்ம ஒரு விவாகரத்துக்கு வந்து விண்ணப்பிக்கணும்னு வச்சு கொடுங்க, அதுக்கு வந்து 1 வருஷம் வந்து காத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது திருமணம் ஆனதுலேருந்து ஓராண்டு 1 வருஷம் ஆகணும், அதுதான் வந்து சட்டம். இப்போ நீங்கள் 10 மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ 10 மாதம் நீங்கள் 10 மாதத்துக்குள்ளே வழக்கு போட்டிருக்க முடியாது, போட்டாலும் அது வந்து செல்லாது. 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், விவாகரத்து கேட்க முடியும். அந்த ஓராண்டு ஆயிட்டான்னு ஃபஸ்ட்டு இது முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, நீங்கள் முதல்ல ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புங்க. அடுத்து ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு மனு இருக்குது. சேர்ந்து வாழ விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் விவாகரத்து வேண்டாம், அந்த பெண்ணோட சேர்ந்து வாழ விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பம் இருந்தால் தாக்கல் செய்யலாம். இல்லை விவாகரத்து பண்ணணும்னா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், விவாகரத்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி என்னென்ன கிரவுண்டில் நீங்கள் வந்து குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். அவங்க வந்து அங்கே கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும், உங்கள்கிட்ட வேணால் வந்து நான் வந்து வரமாட்டேன் போக மாட்டேன் எதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் நீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து முறையாக வந்து பதில் மனு கவுண்டர் ஃபைல் பண்ணணும். எதனால் வந்து சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை ஏன் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் அவங்க ரீசன் சொல்லணும். அப்போ எதனால் அந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் தீர்மானிக்கும். உங்கள் பக்கத்தில் வந்து சரியான நீங்கள் வந்து அந்த கேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணதை பொறுத்து உங்களுடைய கிரவுண்ட்ஸை இது பண்ணி நீதிமன்றம் வந்து உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கும். அதனால் மியூச்சுவல் கன்சென்ட் வரல, சம்மதத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தீங்கன்னா அவங்க வந்துடுவாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை, ஒரு மீடியேஷன் இருக்குது, ப்ரைவேட் மீடியேஷன் இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. நீங்கள் வந்து உட்காந்து பேசி ஒரு கவுன்சிலிங் இது பண்ணி வந்து இது மாதிரி நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணுறீங்கன்னா செட்டில்மெண்ட் ஏதாவது பேசுகிறோம் இது பண்ணி பேசி அதுக்கப்புறம் பரஸ்பர சம்மதத்துக்கு நீங்கள் வந்து வழிக்கு கொண்டு வரலாம்.